ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யமன்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய மகனார் மதீனால மௌத்தா போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல இந்த வார்த்தைகள் தான் இருந்தது. இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறானோ எல்லாம் அல்லாஹ்வினுடைய இரவல் பொருள். ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹ் ஒரு தவணையை நிர்ணயித்து இருக்கிறான். அந்த தவணை வருகிற போது அல்லாஹ் அதை கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் வாரி வழங்குகிற போது அதற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் எதையாவது பறித்து விட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமையை இழப்பதன் மூலமாக கவலையை உங்களால் தடுக்க முடியாது. மேலும் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள். அல்லாஹ் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான். இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை வழங்க இருக்கிறான். பொறுமையை இழந்து அந்த கூலியையும் சேர்த்து இழந்து விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக ஆறுதல் சொன்னார்கள்.